கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷர் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷர் கையிலும் விட்டு கொடுக்கலை. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க, இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்னை தேடி வந்தீங்க, இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷர் கையிலும் விட்டு கொடுக்கலையே. ஆமென் இயேசப்பா. உங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாய் எங்களை கிருபையாய் நடத்தி வந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களை சாத்தானுடைய கையிலும் மனுஷனுடைய கையிலும் விட்டு கொடுக்காமல் அப்பா உடைய வைராக்கியம் எங்களை இம்மட்டுமாய் அப்பா நடத்தின அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென் இயேசப்பா. எங்களை கர்த்தாவே யாருடைய கையிலும் ஒப்பு கொடுக்காமல் எங்களை மீட்ட உடைய கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆமென் இயேசப்பா. எங்களை மீட்பதற்காக நீர் உடைய ஜீவனை எங்களுக்காய் கிரயமாய் கொடுத்தீரே ஐசப்பா. உனக்கு கோடி நன்றி தகப்பனே. நீங்கள் எப்படி அப்பா எங்களை விட்டு விடுவீங்க, நீங்கள் எப்படிப்பா எங்களை ஒப்பு கொடுப்பீங்கப்பா. நீங்கள் அதற்காய் செலுத்தின கிரயம் அவ்வளவு பெரியது தகப்பனே. உனக்கு கோடி நன்றிகளை எடுக்கிறோம் ஆண்டவர். எங்களை தாழ்த்து வெறுமையாக்கி உடைய பாதத்தில் வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரின் ஆலோசனைக்காக சங்கீதம் 139 அதிகாரம் அதனுடைய 24வது வசனம். சங்கீதம் 139 அதனுடைய 24வது வசனம். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாவீது இப்படியாய் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு விண்ணப்பத்தை வைப்பதை இந்த வேதத்தில் நாம் பார்க்கிறோம். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். இந்த வேத பகுதியில் 2 வழி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று வேதனை உண்டாக்கக்கூடிய வழி, இன்னொன்று நித்திய வழி. அவனுடைய வேண்டுதல் எல்லாம் எப்படிப்பட்டதா இருந்தது என்றால், என்னுடைய வேதனை உண்டாக்குற வழிகளை என்னிடத்திலிருந்து எடுத்து போட்டு நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று. கர்த்தருக்கு வேதனை கொடுக்கக்கூடிய, அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் என்னிடத்தில் இல்லாதபடிக்கு என்னிடத்திலிருந்து அப்புறப்படுத்தும். அது மாத்திரமல்ல, நித்திய வழியிலே என்னை நடத்தும். அதாவது நீர் எங்களுக்காய் வைத்திருக்கிற உம்முடைய நித்திய ஜீவனுக்கு நேராய் என்னை நடத்தும் என்று விண்ணப்பத்தை செய்வதை நாம் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, எப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பத்தை சங்கீதக்காரன் கர்த்தருடைய சமூகத்தில் வைக்கிறான். நாம் இந்த உலகத்தில் நாம் எந்த காரியத்திற்காக என்னுடைய சமூகத்தில் நாம் விண்ணப்பத்தை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, தாவீது தன்னுடைய ஆத்துமாவை குறித்து, தன்னுடைய நித்திய ஜீவனை குறித்து, கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்று நினைப்பதை குறித்து அவனுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் இருக்கிறதை நாம் ஒவ்வொரு வேத பகுதிகளில் நாம் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அவனுக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதத்திற்காகவோ, வீடு வாசலுக்காகவோ, இல்லை உலக பிரகாரமான காரியங்களுக்காகவோ எந்த ஒரு விண்ணப்பத்தையும் கேட்பதை நாம் இந்த வேத பகுதியில் காணவே முடியாது. அன்பு பிள்ளைகளே, அவனுடைய விண்ணப்பம் எல்லாம் தன்னுடைய ஆத்துமாவை காத்து கொள்ள வேண்டும், கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும், அவரோடு கூட உறவில் ஒவ்வொரு நாளும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதைத்தான் அவன் விண்ணப்பமாய் வைத்திருக்கிறதை இந்த சங்கீத பகுதிகளில் நாம் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய விண்ணப்பம் இந்த நாட்களிலே கர்த்தருடைய சமூகத்தில் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? அனித்தியமான இந்த உலகம் அழிந்து போகிற காரியங்களுக்காய் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பத்தை செய்து கொண்டிருக்கிறோமா? இல்லை கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவரை வேதனை உண்டாக்கூடிய வழிகள் நம்மிடத்தில் உண்டோ என்று பார்த்து அப்பா அது என்னிடத்திலிருந்து எடுத்து போடும் என்று நாம் விண்ணப்பத்தில் வைக்கிறோமா? அன்பு பிள்ளைகளே, நாம் நிதானித்து அறிய கடவோம். நம்முடைய ஆத்மாவை குறித்து கர்த்தருடைய சமூகத்தில் நாம் செல்லும் பொழுது நம்மிடத்தில் என்னென்ன குறைகள் இருக்கிறது என்பதை அந்த இடத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கேட்கும் பொழுது, அப்பா அந்த நாளிலே உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் ஏதாவது செய்திருப்பேன் ஆனால், உமக்கு வேதனை உண்டாக்கூடிய காரியங்களை நான் பார்த்திருந்தேன் ஆனால், நான் சொல்லியிருந்தேன் ஆனால், நான் நடந்திருப்பேன் ஆனால், என்னை கிருபையாய் மன்னித்து இயேசப்பா நீங்கள் எங்களுக்காய் வைத்திருக்கிற அந்த நித்திய ஜீவ பாதையிலே என்னை நடத்துங்க, உடைய சத்தியத்திலே என்னை நடத்துங்க, உடைய வசன
வசனத்தின்படி என்னை நடத்துங்க, உமது பாதையிலே என்னை நடத்துங்க என்று உடைய சமூகத்தில் நாம் கேட்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவை காத்து அவர் நமக்காய் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த உலகத்துக்குரியவைகள் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும், அவைகள்லாம் அனித்தியமானவைகள். நித்தியமானவை என்று ஒன்று இருக்கிறது, அதுதான் நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனுக்கு நேராய் நம்முடைய பாதையை செலுத்துவோம், அந்த பாதையில் நாம் நடப்போம், அவருடைய வசனத்தை கேட்போம், வசனத்தின்படி நடப்போம். கர்த்தரை வேதனைப்படுத்தாத பாதையில் நித்திய ஜீவ பாதையிலே நம்ம நடக்க நம்மளை ஒப்பு கொடுப்போம். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வேண்டுதல் இன்னிலிருந்து இப்படிப்பட்ட வேண்டுதலாய் இருக்கட்டும். கர்த்தருடைய சமூகத்தில், அப்பா, உங்களை வேதனைப்படுத்தக்கூடிய காரியங்கள் எதுவாய் இருந்தாலும், என் கண்களினாலோ இல்லை என் காதுகளினாலோ இல்லை என் வாயின் வார்த்தைகளினாலோ, நான் கைவிட்டு செய்த செயல்களினாலோ, நடக்கிற நடைகளினாலோ, என் பேச்சிலோ உமக்கு பிரியமில்லாதவைகள் இருக்குமானால், உண்மை வேதனை உண்டாக்கக்கூடிய காரியங்கள் இடத்தில் இருக்குமானால், அது எல்லாவற்றையிலிருந்து எடுத்து போடுங்க ஏசப்பா. உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரும். நித்திய ஜீவ பாதையில் எங்களை நடத்தும், உடைய வார்த்தையின்படி எங்களை நடத்தும் ஏசப்பா. என்னுடைய சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது, உண்மையாய் ஒப்பு கொடுக்கும்போது, கர்த்தர் கிருபையாய் அவருடைய வார்த்தையின்படி நம்மை நடத்த அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, அவர் நம்மளை நேசிக்கிறபடியினாலே நமக்கு ஒவ்வொரு நாளும் வார்த்தைகளை கொடுத்து அவருடைய நித்திய ஜீவ பாதையில் நாம் நடத்தி கொண்டிருக்கிறார். இதன் மூலமாய் நாம் தெரிந்து கொள்ளலாம், நாம் அவர் மீது நம்ம மீது அவர் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை நாம் இது மூலம் புரிந்து கொள்ளலாம். அன்பு பிள்ளைகளை, வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் கொடுத்து எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், எந்த வார்த்தை நாம் பேச வேண்டும், எந்த காரியங்களை நாம் செயல்பட வேண்டும், கர்த்தருக்கு பிரியமானதை எப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் கர்த்தர் நமக்கு வார்த்தையின் மூலமாக தெளிவுபடுத்துகிறார் என்றால், நம்மை நித்திய ஜீவ பாதைக்கு நேராகத்தான் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அன்பு பிள்ளைகளை, ஆகப்படினாலே கர்த்தருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் இந்த விண்ணப்பத்தை வையுங்கள். வேதனை உண்டாக்கூடிய வழிகள் இடத்தில் உண்டோ என்று பார்த்து நீங்க பாருங்க ஏசப்பா. என்னுடைய பார்வைக்கு எல்லாம் நல்லதாக தான் தோணும், ஆனால் நீங்க பாருங்க, உமக்கு வேதனை உண்டாக்கூடிய வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று நீங்க பார்த்து ஆராய்ந்து அறிந்து அந்த பாதையெல்லாம் என்னிருந்து எடுத்து போட்டு நித்திய ஜீவ பாதையிலே என்னை நடத்துங்க என்றுடைய சமூகத்தில் உண்மையாய் அர்ப்பணிக்கும் பொழுது நம்மளை நித்திய ஜீவ பாதையிலே, நீதியின் பாதையிலே, சத்தியத்தின் பாதையிலே, பரிசுத்தமான பாதையிலே, பரலோக ராஜ்யத்துக்கு நேராய், நித்திய ஜீவனுக்கு நேராய் நம்மளை நடத்த அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.